புதுச்சேரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்தவர் நுண்கலை ஆசிரியர் உமாபதி. அங்கு கிராமத்தில் கிடைக்கும் பயனற்ற பொருட்களை கொண்டு இவர் உருவாக்கிய கைவினைப் பொருட்களை கொண்டு அழிவின் விளிம்பில் என்ற தலைப்பில் காட்சி கூடத்தை உருவாக்கியுள்ளார். தற்போது நகர பகுதியில் உள்ள கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றலாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இங்குள்ள மாணவியருக்கும் நுண்கலை பயிற்சி அளித்து வருகிறார். தற்போது தமிழர் திருநாளாம் பொங்கலை ஒட்டி மாணவிகளுக்கு சிறப்பு கைவினை பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் விவசாயிகள் பயன்படுத்தும் ஏற்களப்பை உருவாக்குவது, வாழ்த்து அட்டைகளை தயாரிப்பது போன்ற பயிற்சி அளிக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் மோகன் பிரசாத் பயிற்சி முகாமை துவங்கி வைத்தார். தென்னை மர குச்சி, தேங்காய் குருமி, சோலை இலை, பாக்குமட்டை, பனைமர பொருட்கள் ஆகிய பயனற்ற பொருட்களை கொண்டு 50க்கும் மேற்பட்ட மாணவியர் ஏற்களப்பை மற்றும் விவசாயிகளை உருவாக்கினர். நுண்கலை ஆசிரியர் உமாபதி இவர்களுக்கான பயிற்சிகளை அளித்தார். மேலும் ஏற்களப்பையுடன் விவசாயி நடந்து செல்வதும், அவர் கையில் உணவு பையை எடுத்துச் செல்வதும், நெல் அறுவடை செய்வது, பயிர்கள் செழித்து வளர்வது என மாணவியர் உருவாக்கிய கைவினைப் பொருட்கள் பள்ளி வளாகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு கல்வியுடன் நுண்கலை பயிற்சிகளை அளிப்பதால் பாரம்பரிய கலையை மீட்டெடுப்பதுடன் பாரம்பரிய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க முடியும் என உமாபதி தெரிவித்துள்ளார். இங்கே பொங்கல் பண்டிகை வருதில்லை, அதுக்காக நாங்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏர் உழவன் எப்படி இருப்பான், அவனுடைய மாடல் எப்படி மினியேச்சர் எப்படி பண்ணலான்றது, ஏர் கலப்பையெல்லாம் நிறைய குழந்தைங்களாம் பார்த்ததே இல்லை. சரி, அந்த ஏர் கலப்பையை ஒரு மாடலாக செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் 100க்கும் மேற்பட்ட அந்த ஏர் கலப்பைகள், அந்த உழவன்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு இதை கிஃப்டாக கொடுக்குறோம். இது முழுமையாகவே இயற்கை பொருட்களை கொண்டு செஞ்சுருக்கோம். இதேபோல் மாணவியர் தங்களது கைவண்ணத்தில் 100க்கும் மேற்பட்ட வாழ்த்தட்டைகள் உருவாக்கினார்கள். வாழ்த்து அட்டையில் பொங்கல் பானை, கோலம், மாடுகளை குளிப்பாட்டுதல், ஜல்லிக்கட்டு காளை, கரும்பு போன்றவற்றை வரைந்துள்ளனர். இதனை ஆர்வத்துடன் வரைந்த மாணவியர் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்களுக்கும் தங்களது நண்பர்களுக்கும் அனுப்புவதாக தெரிவித்தனர். வாட்ஸ்ஆப்பில் மட்டுமே வாழ்த்துக்கள் பரிமாறும் இன்றைய டிஜிட்டல் உலகில் தபால் அட்டையில் ஓவியம் வரைந்து வாழ்த்துக்களை அனுப்புவது மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர். நானும் இந்த போஸ்ட் கார்டில் இந்த மாட்டு பொங்கலுக்காக டிராயிங் பண்ணி இதை போஸ்ட் கார்டு எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக ரெடி பண்ணோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அனுப்புகிறோம். எங்களோட பழைய சாருக்கு, சிஎம் சாருக்கு எல்லாருக்குமே நாங்கள் அனுப்புவோம். இதே போல 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பொங்கல் வாழ்த்து அட்டைகளை நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புவது வழக்கம். அந்த பொங்கல் வாழ்த்து அட்டைகள் விலைக்கு தகுந்தாற் போல பல வகைகளில் பல வண்ண படங்களுடன் கடைகளில் விற்கப்பட்டன. பொங்கல் பண்டிகை சமயத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் யாராவது பொங்கல் வாழ்த்து அனுப்பி உள்ளார்களா என்று அஞ்சல்காரரை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். தம் வீட்டிற்கு பொங்கல் வாழ்த்து அட்டை வந்திருந்தால் சிறியவர் முதல் பெரியவர் வரை மகிழ்ச்சி அடைவார்கள். வாழ்த்து அட்டை அனுப்பியவர்களுக்கு பதில் பொங்கல் வாழ்த்தோ அல்லது நன்றி மடலோ அனுப்பி மகிழ்வார்கள். அந்த மகிழ்ச்சியான நினைவுகளின் காலம் போய் செல்பேசி பயன்பாடு வந்த நிலையில் தொடக்கத்தில் SMS வழியாக ஆரம்பித்து வாட்ஸ்அப், முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற இணைய ஊடகங்கள் வழி அனுப்பும் வழக்கம் வந்துவிட்டதால் வாழ்த்து அட்டை அனுப்பும் முறை முற்றிலும் அழிந்துவிட்டது. மேலும் அழிந்துவிட்ட பொங்கல் வாழ்த்து அனுப்பும் அழகான வழக்கத்தை மீட்டெடுக்கும் வகையில் அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் வாசுவின் அறிவுறுத்தலின்படி ஆசிரியர் அன்பழகனின் துணையுடன் மாணவர்கள் அனைவரும் பொங்கல் வாழ்த்து மடலை தன் கையாலேயே தயாரித்து அதில் பல வண்ண ஓவியங்களை வரைந்து அட்டையின் உள்ளே பொங்கல் வாழ்த்து கவிதையும் எழுதி தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பியுள்ளனர். இவ்வகை கலைப்பணியினை மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்திருக்கின்றனர். எங்க மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போஸ்ட் கார்டில் பொங்கல் வாழ்த்து அவங்கவுங்களுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மாடு, பொங்கல் வைக்கிற மாதிரி கரும்பு, இதெல்லாம் அழகாக வரைஞ்சி அவங்க எல்லாருக்கும் நம்முடைய முதல்வர், அப்புறம் கல்வித்துறை செயலாளர், கல்வித்துறை இயக்குனர், இணை இயக்குனர், கவர்னர் எல்லாருக்குமே இதை போஸ்ட் பண்ண போகிறாங்க. இது போஸ்டல் ரீதியாகவும் போடணுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக நாங்கள் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி மாவட்ட செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.